பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து வழக்கமான ஜைரி 19 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த வீட்டுகள் நடக்கிற ஒரு முதலுதவி சம்பந்தப்பட்ட விடயங்கள் கதைப்போம். இப்போ சில டைம்ல இந்த பிள்ளைகளை ஓடிட்டு போயிட்டு வீட்டுகளில் விழுந்து சில டைம்களில் மூக்கால பிளட் வார அந்த ஒரு பிரச்சனை ஒன்று சில டைம்களில் அப்படி நடக்கும். அப்போ அந்த பிளட் வார விஷயங்களுக்கு வந்து கட்டாயம் நம்ம வீட்டுகளில் கூட பிறந்தா துடைக்கிற சீலையால் தொடச்சி இருக்கிற அடுத்து கழுவுற தண்ணியில் போய் டக்குண்டு கழுவுறது. உண்மையாக வந்து புழுதி இருந்தால் மட்டும்தான் கழுவணும். புழுதி டஸ்ட் எல்லாம் இருக்கின்றா ஒரு சிலம் கழுவி விட்டுறணும். ஏன்னா அதில் டஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்கள் கிருமி தொற்றுகள் நம்மளோட காயத்துக்குள்ளால உடம்புக்குள்ளே போகலாம். போன பிறகு காய்ச்சல் அதுகள் பழுக்கலாம் காயம். அப்போ நல்ல ரன்னிங் வாட்டரில் அந்த உடனே கழுவுறது நல்ல. அப்படி கிருமி தொற்று இல்லாமல் கிளீனான இடம்னு சொல்லிச்சுன்னா நாம அந்த கழுவுறத்தை குறைக்கணும். ஏன்னா ரத்தம் உரையுடன் இயல்பாகவே நம்ம உடம்புல அந்த ரத்தத்தை உரையிற சிஸ்டம் ஒன்று குயிக்கா ரத்தம் உரையும். இப்போ சில பேஷன்கள் வந்து இந்த அஸ்பிரின் குளிசை இந்த குழப்பீடுங்கிற குளிசை பாவிக்கிறார்களுக்கு மட்டும் ரத்தம் உரையாது. ஏன்னா அவங்களுக்கு ரத்தத்தை தண்ணியா வச்சு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தார்கள், பாரிசவாதம் வந்தார்கள், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார்களுக்கு எல்லாம் ரத்தத்தை தின்னா இறுக்கம் இல்லாமக்கு உரையாம தடுக்கிற அந்த மருந்துகள் கொடுக்குற. அப்ப அது பாவிக்கிறார்களும் கொஞ்சம் பெரிய அணிக்காது, மற்றாக்களுக்கு எல்லாம் தானா உரை. அப்ப நாங்க வந்து அதை அந்த உரையிற ரத்தத்தை தொடச்சி எடுக்க சீலை எல்லாம் பெரிய அளவுக்கு ரத்தம் மாதிரி காட்டுறதால சில டைம் அதை பார்த்து ஆக்கள் மயங்குற டென்ஷன் ஆகுற எல்லாம் கூட சில டைம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி போடும். அப்ப முதலாவது விஷயம் வந்து ரத்தம் வார இடத்துல அந்த நீங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கலாம். அந்த நார்மலா வந்து ரத்த உரையிறத்தை கூட்டுற வந்து கூல் வாட்டர் ஐஸ் கட்டி வந்து குளுமையாக்கினோம்னா நாளங்கள் வந்து சுருங்கும். ஹீட்டுக்கு நாளங்கள் விரிவடையும். அப்ப விரிவடைஞ்சிச்சுன்னா பிளட் கூட வரும். அதனால அந்த சுடுதண்ணி ஊத்துறது சுடுசோறு வைக்கிறது எல்லாம் செய்யப்படாது. எப்பயும் நம்ம விழுந்து புடைச்சாலும் பழைய காலத்துல இந்த சுடுசோறு ஒத்த நம்ம எல்லாம் போடுறோம். அது வந்து இப்ப நோமலா தசைப்பிடிப்பு அதுகளுக்கு வந்து சில டைம்கள்ல அந்த வேதனைக்கு, அதாவது பெயின் இருந்தா அந்த பெயினுக்கு தான் அந்த சுடுசோறு அல்லது சூடானதுகளை வச்சு அந்த வார்ம் வாட்டர் ஊத்தினா அந்த பெயின் குறையும். சரியான இது வந்து ஒரு ட்ரோமா, ஒரு ஆக்சிடென்ட் அல்லது விழுந்ததுக்கு போற வார வீக்கத்துக்கு வந்து ஐஸ் கட்டி தான் வைக்கணும். ஏண்டா அந்த உள்ளுக்கு வீங்குதுன்ற கருத்து உள்ளுக்கு அந்த சின்ன சின்ன வயிற்றுக்குள்ளாய் நாளங்களுக்குள்ளால ரத்தங்கள் லீக் ஆகக்குள்ள அந்த வீக்கம் பெற தொடங்கும். அப்ப நாம ஒரு ஐஸ் கட்டியை அல்லது ஐஸ் சீலையில சுத்தி வச்சு கொஞ்சம் அமர்த்தி பிடிச்சோம்னா ரத்தம் லீக் ஆக மாட்டா, ரத்த நாளங்கள்லாம் சுருங்கிடும். அப்ப புதுசா வெளியே வராது, அந்த ரத்தம் லீக் ஆனதோட நின்றும். அப்போ ஒரு நார்மலா வந்து 5 to 10 minutes அப்படி பிடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு ரத்தம் அடிக்கிற குழாயும் வந்து அப்படி நசிபட்டு ரத்தமும் உறைஞ்சிடும். அப்ப அது நாங்க கட்டாயம் வந்து அந்த துடைக்கிறத விட்டு போட்டு நாங்க இந்த நசிச்சு பிடிக்கிற அந்த செட்டப்பை கட்டாயம் செய்யணும். அது கடும் முக்கியமான விஷயம். மற்றது மசாஜ் பண்ணப்படா. சிலாக்கள் விழுந்து அந்த வீங்குற இடத்த போட்டு மசாஜ் பண்றது. அந்த டிஷ்யூவை வந்து நாம கூட டேமேஜ் பண்ணப்படா. டேமேஜ் பண்ண கொலையும் என்ன நடக்கும் சொல்லி இன்னும் அந்த டிஷ்யூக்குள்ள இருந்து வெளியாகிற நீர் வந்து கூடி வீக்கம் கூடும். அப்ப கூடுதலா வந்து அமர்த்தி பிடிக்கிறதா அல்ல ஒரு பெண்டேஜால இந்த வீக்கத்துக்கும் அந்த பெண்டேஜா டைட் பண்ணி காட்டுறதா, ஐஸ் கட்டியை வச்சு இறுக்கி பிடிக்கிறதா. அதை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த பிளட் வாரத்தை நான் குறைக்கலாம். நிச்சயமா மூக்குள்ளே பிளட் வருதுன்னு சொல்லிச்சுன்னா ஐஸ் கட்டியால் ஐசியில வச்சு கொஞ்சம் அமர்த்தி பிடிச்சாச்சிட வாயில சுவாசிச்சுட்டு அந்த பிளட் வார இடத்த இப்ப சில வேலை உள்ளுக்கு மேலுக்கு தலையில மண்டையோடுகள் வடிச்சு மூக்கால வாரது நிக்க மாட்டான், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில டைம்கள்ல இப்ப நம்ம அந்த ஆக்சிடென்ட்களுக்கு பிறகு கேட்கிற மூக்கால ரத்தம் வந்தியா, காதால ரத்தம் வந்தியா, தொண்டைக்குள்ள ரத்தம் வந்தியான்னு கேட்கிற. அதை நினைச்சு சொல்லிச்சுன்னா அந்த எலும்புகள் வெடிச்சா இப்போ ஹை ஃபோர்ஸ்ல வேகமா மோட்டர் பைக்கில் அதில் ஓடக்குள்ள அந்த வேகமா போய் அடிச்ச உடனே சில டைம்ல இந்த எலும்புகள் வெடிக்கலாம், மண்டையோட்ட எலும்புகள் வெடிக்கலாம். வெடிச்சா அந்த ஏரியாவை பொறுத்து இப்போ காதுக்குள்ளால பிளட் வருதுன்னு சொல்லிச்சுன்னா இப்போ தலையை அடிச்சு காதுக்குள்ளால வருதுன்னு எங்கேயோ ஒரு எலும்பொண்டு வெடிச்சிருக்கு, வெடிச்ச உடனே தான் அந்த காதுக்குள்ளால ரத்தம் வருது. அதே மாதிரி தொண்டைக்குள்ளால ரத்தம் வாருது. சில டைம்ல மூக்குக்குள்ளால வார ரத்தம் தொண்டைக்குள்ளால வடிஞ்சும் வரும். அது பெரிய பாதிப்பு இல்லை. அந்த மூக்கால வாரது கொஞ்சம் தொண்டைக்குள்ள போய் வரலாம், அது பெரிய இது இல்லை. ஆனா இப்படி மூக்கால காதால தொண்டை ரத்தம் வந்தா நாங்கள் கட்டாயம் எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நாம அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், பார்த்து அந்த எலும்புகள் வடிச்சிருந்தா அதுக்குரிய கட்டுப்பாடுகளை செய்யலாம். இன்னைக்கு இந்த மூக்குல வந்து வெறுத்த இந்த மேல் துண்டு மட்டும்தான் எலும்பு, இது வந்து கார்டிலேஜ், அது வந்து சும்மா ஃபிளெக்சிபிளா இருக்கும், நசியக்கூடியது. அப்ப இது வந்து நம்மளுக்கு அந்த டேமேஜ் ஏற்படுத்த மாட்டேன். இந்த சின்ன துண்டு வந்து சில டைம்ல வெடிக்கும். அது விலகி இருந்தா தான் அது வந்து நேராக்குறது, அதாவது ஷேப்ல விளங்கும். நம்ம இந்த நேரம் அடிக்காது, கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்தா அதை வந்து நேராக்கி வச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யணும். அது ஆர்த்தோபெடிக்ல செய்வாங்க.
அப்படி இல்லாம பாருது அந்த தானாக அதுல ஒரு சின்ன கிராக் இருந்துச்சுன்னா தானாக ஒரு 2 வீக்ஸ்ல அதுக்குள்ள கல்சியம் ஃபில் ஆகி நிறைஞ்சிடும். அதுக்கு நாம ஒன்றும் வழியால இந்த 10 போடுறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் கசியும், அது தானாக. நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம ஃபெஸ்டேஜா வீட்டுல ஃபெஸ்டேஜா செய்யற விஷயங்கள் நாம கொஞ்சம் தைச்சு பிடிச்சிட்டு அதில் ஐஸ் கட்டியை வச்சு கொஞ்சம் ஊட்டி பிடிச்சிட்டு வாயில சுவாசிக்கிறது கொஞ்சம் நேரம் பிடிச்சா நின்று அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். அதே மாதிரி பிளட் வார இடங்களையும் நம்ம வந்து அந்த அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும். சில ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு மேல ஒரு சீலை அது அவ்வளவு மூறி திருப்பி அதுக்கு மேல ஒரு சீலை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்குள்ள அப்புறம் ஃபுல்லா ரத்தம் வடிஞ்சும் பெறும். ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியெல்லாம் அங்க கலட்டினா சின்ன ரொம்பட்டு தான் அந்த கீறு இருக்கும். அந்த கீறு சரியா அந்த ரத்த குழாய் இந்த நாளத்துல அந்த சில வேலை வெட்டுப்பட்டு நாளங்கள் வெட்டுப்படும். நாளங்கள் நோமலா ரிப்பேர் பண்றதில்ல, அது 2 சொங்களையும் தச்சு விடுவாங்க. நாடின்னா தான் அதை நாங்க சர்ஜரி செஞ்சு அந்த நாடியை ஜாயின் பண்ணணும். அந்த பிளட் ஆறுது நாளங்கள் வந்து பக்கத்தலையெல்லாம் மற்ற நாளங்களுக்குள்ளால ரத்த ஓட்டங்கள் இருக்கு. அதால ஒரு நாளம் பட்டாலும் அது தைக்கிறதுல ஆனால் அந்த நாளத்தை நாங்க பொத்தி பிடிக்கணும். சரியா அந்த பாயிண்ட்டை வந்து நாம எடுத்து போட்டு அந்த ரத்தத்தை வார இடத்தை பார்த்து அவர்த்த கையால் பிடிச்சாலே போதும். அப்படியே பிடிச்சிட்டு வந்தா எல்லா இடமும் அந்த பிளட் போறது குறைய இருக்கும். இப்ப நாம அந்த வேலை செய்யறலையே, சீலையை வச்சு கட்டுற திருப்பி அதுக்கு மேல அவ்வளவு ஊறி அடுத்த சீலை. அப்ப அப்ப அதால நான் சொல்றேன் அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா வந்து ஒரு பாதிப்பு வர வீட்டுல வார ஆக்கள் இருந்து ஒரு படையும் பெறும். என்ன பிளட்டை கண்ணோன்னா பெரிய வெட்டாக்கன்னு அப்ப அதுல சில ஆக்கள் மயங்கி வார ஆக்கள் 2 பேரும் மயங்கி முழுறேன் ரத்தத்தை காண்டு. அப்ப அவங்கள போட்ல வைக்கிற இப்படி எல்லாம் ஒரு பெரிய சிக்கலாம். அதனால நீங்க அது தெளிவான விஷயம் தானே. அது எல்லாரும் அதை வடிவா அந்த பிளட் வார இடத்த பொத்தி பிடி அது பெரிய வெட்டுந்தாலும் சரி நீங்க சீலையை வச்சா அப்படி விரலால பொத்தி பிடிச்சாலே போதும். விரலால பொத்தி பிடிச்சோம்னா அது நின்றும். இவ்வாறான விடயங்களை வந்து நாங்க கையாண்டோம்னு சொல்லிச்சோன்னா அந்த வேற எஃபெக்டுகள் வராமக்கு பாதுகாக்கலாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.